வெல்கம் டு BN drawing book சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ட்ராயிங் வரைய போகிறோம். ஆப்ஜெக்ட் ட்ராயிங்னால் வந்து ஒரு பொருளை வச்சுட்டு அதை வந்து நம்ம அதை பார்த்து அதை ஃபோட்டோ மாதிரி அப்படியே 3D ஹார்ட்டாக வரைகிறதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ட்ராயிங். ஸோ இது வந்து மாடல் ட்ராயிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை தான் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பூனாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பொருளை நீங்கள் வரைகிறீங்களோ அந்த பொருளை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இல்லைன்னு கொஞ்சம் நான் நல்லா வரைவேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த திங்ஸாகவே வச்சு நீங்கள் அதை பார்த்து வரையலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதில் தெரிகிற அந்த ஸ்பூன் அப்படியே ட்ரா பண்ணிவிடுங்க. நார்மலாக ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ லைன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பூன் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ சைடில் வர ஷேடோஸ்லாம் வரைய போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு பிக்சர் தெரியலன்னா கொஞ்சம் கிட்ட நான் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த சைடில் வர இந்த ஷேடோஸ்லாம் வரைய போகிறோம். ஸோ அது வந்து நார்மலாக லைட்டாக பண்ணிக்கோங்க, ரொம்ப டார்க்காக பண்ண வேண்டாம். அந்த ஷேடோ மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வரைங்க. அந்த நிழல் படுற இடத்த கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து ஷேடோ வரைய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே டார்க் வரணுமோ அங்கெல்லாம் மட்டும் லைன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக பிளாக் லைன்ஸ் வருது. ஸோ அந்த இடத்துல இங்கே ஒரு பிளாக் லைன், இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் வருது. அப்புறம் இங்கேயும் ஒரு லைன் வருது. பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து கொஞ்சம் டபுள் லைனாக வருது. இங்கே இந்த லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேடிங் வருது. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கிறேன். லைன்ஸ் போடும்போது ரொம்ப பொறுமையாக பார்த்து அழகாக நீட்டாக பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி நல்லா கரெக்டாக மன்யூட்டாக அந்த லைன்ஸை மாறாமல் பண்ணும்போது தான் அந்த ரியாலிட்டி லுக் கிடைக்கும். ஸோ நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லைன்ஸை நீங்கள் இஷ்டத்துக்கு போட்டு வரைஞ்சிட்டிங்கன்னா மேலே விட்டுமா வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரியாலிட்டி லுக் வராது, அந்த 3D லுக் வராது. எப்போவுமே ஒரு ட்ராயிங் வரையும்போது அதோட ஃபுல் பார்ட்ஸ் ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்டை கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்ம வரையும்போது தான் அந்த ரியாலிட்டி லுக் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட் வருது. ஸோ அதனால் அந்த இடத்துல டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் வேணுமோ ஒயிட் கலர் பென்சில் இல்லைன்னா ஒயிட் ஆயில் பேஸ்டல் வச்சு பண்ணிவிடுங்க. இல்லை பெயிண்டில் கூட லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போது கலர் பென்சில் இல்லை, அதனால ஸோ வந்து நான் ப்ரஷில் பண்ணிட போகிறேன். சரி பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக ஷேட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷேடிங் வருது லைட்டாக. சென்டரில் பார்த்திங்கன்னா 2 ஒயிட் லைன்ஸ் வருது, 3 லைன் வருது. ஸோ அதனால் அந்த லைன் 3 லைனையும் விட்டுறேன் நான். ஸோ அந்த கேப் ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஹெவி டார்க் எங்கே வருதோ அங்கெல்லாம் ஹெவி டார்க் கொடுங்க. லைட் டார்க் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் லைட் டார்க் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக ஹெவி டார்க் வருது, அதனால் ஹெவி டார்க் பண்ணுறேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் எந்த லைன் எந்த இடத்துல இருக்குது, எங்கே டார்க் கொடுக்கணுன்றதை கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் ட்ரா பண்ணும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல டார்க் கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த கரெக்டாக லைன்ஸ் எல்லாம் வந்து பிக்கப் பண்ணி வரைய முடியாது. ஸோ எந்த இடத்துல டார்க் கொடுக்கணும் எந்த இடத்துல லைட் கொடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து அந்த ஷேடோ இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கீழ் பார்ட்ஸ் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கீழே இருக்கிற பார்ட் மட்டும் அந்த ஹேண்டில் மட்டும் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக டார்க் வருது. ஸோ அந்த டார்க்கையும் கொடுத்துக்கிறேன் கொஞ்சமாக. இந்த இடத்துல ஒரு டார்க் வருது, இங்கேயும் ஒரு டார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இப்போ ஓவர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஷேடோ பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வருது. அதனால் ரொம்ப லைட்டாக நான் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக தான் வருது ஷேடோ. இப்போது மேலே இருக்க பாட்டை, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே பாதி ஃபுல்லாகவே ஷேடோவாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஃபுல்லாக ஷேடோ கொடுத்துக்கிறேன். சென்டரில் மட்டும்தான் ஒயிட் லைன் வருது. இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் வருது. நல்லா உத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டார்க் வரும் கொஞ்சம் லைட்டாக. ஸோ அந்த டார்க் கலரையும் முடிச்சிருங்க. இங்கே வந்து ஒயிட் லைன்ஸ் வருது. ஸோ அந்த ஒயிட் லைனுக்காக நான் டபுள் லைன் விட்டுறேன். லைட்டாக டபுள் லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஷேடோ கொடுக்குறேன். ஷேடோ கொடுக்கறது பார்த்திங்கன்னா லைட்டாக பண்ணுங்கள். எடுத்த உடனே டார்க்காக கொடுத்துட வேண்டாம். நீங்கள் நார்மல் பென்சிலில் ட்ரா பண்ணாலே இந்த லுக் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டார்க் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு லைட் கொடுக்குறீங்க, அந்த பென்சிலை ஒரு சிங்கிள் பென்சிலை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரா பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது. இப்போ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் லைன் வருது லைட்டாக. ஸோ அதனால் டபுள் லேயர் கொடுத்துக்கிறேன் நான். இங்கெல்லாம் வந்து ஹெவி டார்க் வருது. இந்த ஒயிட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சர்க்கிளில் லைட்டாக அப்படி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ எங்கே ரொம்ப டார்க்காக இருக்குன்றதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். எந்த இடத்துல ரொம்ப டார்க் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டே வாங்க. இப்போ இங்கே மட்டும் டார்க் வருது, அதனால் இங்கே மட்டும் டார்க் கொடுத்துக்கிறேன். அப்படியே லைட்டாக மேட்ச் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மீடியம் கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பிளேஸ் இந்த ஒயிட் சர்க்கிள் போட்டுக்கோம் இல்லையா, அந்த ஃபுல் சர்க்கிளில் கொடுத்துறாதீங்க. ஏன்னா சென்டரில் வந்து பியோர் ஒயிட் தெரியணும், நல்லாயிருக்கும் அப்போ தான் பார்க்கறதுக்கு லுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே மட்டும் ஹெவி டார்க் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இந்த சைடில் கொஞ்சம் ஹெவி டார்க் இருக்குது, அதனால் இங்கே கொஞ்சம் சைட்லேயும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது இந்த சைடில். ஸோ அந்த ஷேப் எப்படி போதோ அந்த ஷேப் மாதிரியே வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் ஷேடோ கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கெல்லாம் மீடியம் கொடுத்துருங்க. பென்சில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி டார்க்கு மீடியம் லைட்டுன்னு கொண்டு வரணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் வரும். நல்லா அழுத்தி பண்ணிங்கன்னா ஹெவி டார்க் வரும், அதே கொஞ்சம் லைட்டாக பண்ணும்போது டார்க் லைட் வரும். ஸோ இந்த இடத்துல ஒயிட் லைன் மறைஞ்சிடுச்சு, அதனால் இதுக்கு மேலே நீங்கள் எங்கெங்கெல்லாம் டார்க் தேவையோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இல்லை எங்கே ஒயிட் லைன்ஸ் தேவையோ அங்கேயும் ஒயிட் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இதில் ஒயிட் ஃபினிஷிங் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த லுக் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்பூன் வரைஞ்சாச்சு நம்ம. ஆனால் மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுக்கணும். எந்த அளவுக்கு டார்க்காக ஒயிட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குட் எஃபெக்ட் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே வந்து நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்து ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்றதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் வந்து நம்ம பென்சிலில் பண்ணியிருக்கோம். ஸோ இதே ஸ்பூன் வந்து பெயிண்டிங்கில் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இன்பாக்ஸில் வந்துடும். ஸோ என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.